திருப்பத்தூர் அருகே செண்பகம்பேட்டையில் உள்ள மேலக்கண்மாயில் மீன்பிடி திருவிழாவில் பல்லாயிரம் பேர் பங்கேற்றுள்ளனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முத்துராமலிங்கத்திடம் கேட்கலாம். முத்துராமலிங்கம், நிலவரம். சிவரஞ்சனி, கோடைகாலம் தொடங்கியாலே சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் உள்ள கிராமங்களில் மீன்பிடி திருவிழா களை கட்ட தொடங்கிவிடும். அந்த வகையில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே செண்பகம்பேட்டை மேலக்கண்மாயில் இன்று ஊத்தா மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. அந்த காட்சிகளை நாம் இப்போது நேரடியாக பார்த்து வருகிறோம். மேலும் இந்த ஊத்தா கூடையிலிருந்து 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஊத்தா மீன்பிடி திருவிழாவில் பங்கேற்றுள்ளனர். தற்பொழுது மீன்பிடி தடை காலம் என்பதால் கடலில் மீன் விலை அதிகரித்தாலும் காணப்பட்டாலும் அது ஒரு புறம் இருந்தாலும் கண்மாய் மீன்களுக்கு எப்போதுமே கிராம மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும். அந்த வகையில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே செண்பகம்பேட்டை மேலக்கண்மாயில் மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றது. இதில் ஊத்தா கூடைகள் மூலம் மட்டுமே மீன்பிடிக்க வேண்டும் என்ற விதிமுறைகள் பின்பற்றப்படும் என அறிவிக்கப்பட்டதால் இன்று அதிகாலையில் இருந்தே சிவகங்கை, புதுக்கோட்டை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வருகிறது ஊத்தா கூடையுடன் கம்மாக்கரையில் இருந்தனர். தொடர்ந்து செண்பகம்பேட்டை கிராமத்தினர் இந்த ஆண்டு நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டும் என வழிபாடு குறித்து ஊத்தா மீன்பிடி திருவிழாவிற்கு அனுமதி அளித்தனர். இதனைத் தொடர்ந்து போருக்கும் வீரர்களைப் போல நாலாபுரமும் மின்னல் வேகத்தில் ஓடி சென்று கம்மாயில் இறங்கி போட்டி போட்டு மீன்களை பிடிக்கத் தொடங்கினர். இதில் கட்லா, விரால், கெண்டை, ஜிலேபி, பாப்லெட், ரோகு உள்ளிட்ட மீன்களை பிடித்தனர். மேலும் இந்த நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவை கிராம மக்கள் குடும்பமாக வருகிறது ஏராளமானோர் கம்மாக்கரையில் நின்று வேடிக்கை பார்த்தனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துராமலிங்கம்.